Whoever can't make it today, we have a bonus to listen to her story. And yes, over to you, Shyama. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு ஹரிங்க. என்ன ஷாமா தான் அனுப்பிச்சு வச்சா. ஏதாவது ஒரு கதை உன் வாழ்க்கையில இருந்து சொல்லுப்பா, என்னால போக முடியாது இன்னைக்குன்னு சொன்னாங்க. சரி, கதைக்குள்ள போயிடலாம். கதை இல்லைங்க, என் வாழ்க்கையில நிஜமா நடந்த விஷயங்க. பல வருஷங்கள் முன்னாடி ஆஹ் எனக்கு ஒரு 15 வயசு இருக்குங்க. ஆஹ் அப்ப நான் ஒரு திருடன். என்ன பாக்குறீங்க? ஆமா, திருடன். என்னத்தான் செய்யறது? அண்ணாத, எனக்கு யாரும் கிடையாது நல்லது கெட்டது சொல்றதுக்கு. படிப்பறிவு கிடையாது. அப்பா, திருடிதான் பழைக்கணும். அது என்னத்த சொல்றது? அப்படி என் வாழ்க்கை போயின்று. அன்று ஒரு நாள் மாலை வேலை இருக்கும். நான் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு என் கையில இந்த கடைசி ரூபா கொடுத்துட்டேன். நைட்டுக்கு என்ன செய்யறது, என்ன சாப்பிடுறது, எங்க தூங்குறது, ஒண்ணுமே புரியல. நான் மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டேன் இங்க மதுரைக்கு. இப்ப திருடுறதுக்கு ஆள் ஆப்பட மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் சூட்சமா வந்துடுதுங்க. என்னத்த செய்யறது? இப்படி யோசிச்சுட்டு இருந்த போது அங்க பக்கத்துல ஒரு ஒரு மைதானத்துல ஒரு சலசலப்பு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க கை கொட்டி. என்ன அதுன்னு அப்படி எட்டி பார்த்தேன். பார்த்தா குஷ்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சில பேரு. ஆமா, அத சுத்தி பெரிய கூட்டம். சில பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, சில பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தரோட முகம் மட்டும் என்ன ரொம்ப ஈர்த்ததுங்க. அது ஒரு 25 வயசு உள்ள பையன். பார்க்க சும்மா லட்சணமா இருந்தான். அப்புறம் ஏமாளியா வேற தெரிஞ்சா. அட, நமக்கு அது இல்ல வேணும், ஏமாளி தானே வேணும் எனக்கு. அப்போதானே திருடலாம், ஏமாத்தலாம். சரி, மெதுவா அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்த. சார், சார், அவன் என்ன கண்டுடாவே தெரியல. அவன் பாட்டுக்கு விளையாட்டை பார்த்துட்டு கையை கொடுத்துட்டான். இத சார், இங்க பாருங்க சார். என்ன, உங்களை பார்த்தாலே குஷ்டி வீரர் போல இருக்கே. ரொம்ப அழகா இருக்கீங்களே சார், நீங்க விளையாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. நட்பு நட்பு பண்ணணும்ல. அவன் என்ன சொன்னா, ஏய் குட்டி பையா, உன்னை பார்த்தாலும் தான் குஷ்டி வீரன் போல இருக்குன்னு திருப்பி அடித்தான். என்னடா அது, இவன் நல்லா பேச கத்துண்ட ஆள் மாதிரி இருந்தானே, என்ன பண்றது? அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியல. சரி, அப்படி பார்த்துட்டு இருந்தேன். குஷ்டி சண்டை முடிஞ்சு போச்சு. அவன் எழுந்து கிளம்பி போயிட்டு இருந்தான். ஐயோ, வா, என் கையை விட்டு நழுவி போயிடுவானே. ஓடினேன் அவன் பின்னாடி. சார், 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 இங்க வாங்க சார். என்ன, என்னப்பா? சார், சார், எவ்வளவு முடியுமா அப்பாவியா மூஞ்சிய வச்சுன்னு கெஞ்சினேன். சார், நான் பசி சார், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார், ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுங்க சார், நான் உங்களோடயே தங்கிடுறேன், உங்க துணியை துவைச்சு போடுறேன், உங்க வேலையெல்லாம் பண்றேன் சார் அப்படி இழுத்தேன். உடனே அந்த பையன் என்னை பார்த்து, நான் தான் சொன்னேனே, பார்த்தா அப்பாவி இறக்கமுள்ள குணம் மாதிரி இருந்தான். நான் நினைச்சது சரி. ஆஹ் சரி, உனக்கு சமைக்க வருமாப்பா? நல்லா சமைப்பேனே, ஜோரா சமைப்பேன். நான் ஒரு ஹோட்டல்ல சமைச்சிருக்கேன் சார், பல மாசங்கள். பொய்ய எடுத்து விட்டேன், நான் தான் திருடனாச்சே, எனக்கு அதெல்லாம் சகஜம். சரி, இந்த பாரு, என் பேர் ரவி, நான் ஒரு எழுத்தாளர். என்கிட்ட காசு எல்லாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு நான் சம்பளம் எதுவும் தர முடியாது. நீ பாட்டுக்கு எனக்கு சமைச்சு போடணும், அவ்வளவுதான். படுத்துக்க இடம், சாப்பிட சாப்பாடு, அவ்வளவுதான் தர முடியும். அது போதுமே சார், சாப்பிடறதுக்கு தானே சார் நான் கேட்கிறேன். உங்க பின்னாடியே நான் வரேன், பின்னாடியே நான் போறேன். சரி வா. அது பாரு, ஜமுனா, அது என்ன சாப்பாட்டு கடை பாரு, அது மேலதான் என்னோட ரூம் இருக்கு, அங்கதான் தங்க போறோம். அப்படியே பின்பக்கமா போய் வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சு போன படியெல்லாம் ஏறி மேல ஏறி நாங்க போனோம். கதவு முறக்கும் முறக்குன்னு திறந்தது. அட, இங்க திருடுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை போல் இருக்கே.
ஒரே சந்தோஷம் எனக்கு. கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் புக்ஸ் புக்ஸ், புத்தகம் புத்தகம். எழுத்தாளன் அப்படிதான் இருக்கும் போல. ஆனா ரொம்ப சின்ன இடம். நான் எங்க சார் படுத்துக்க போறேன்? அதோ பால்கனி தெரியறது பாரு, ஒரு சின்ன இடம் அந்த அறையை ஒட்டி இருந்தது. அங்கதான் நீ படுத்துக்கணும். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். சிக்குது சார், ஏதாவது சாப்பிட்டு கொடுங்க சார். ஏய், இப்பதானே சொன்னேன் நீ சமைக்கணும்னு. போய் சம, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். நான் இதோ போய் இதோ வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. கிளம்பி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. எனக்கு சமைக்க தெரியாது. எப்படியோ உள்ள போய் அண்டா குண்டா எல்லாம் எடுத்து குண்டா குண்டா பண்ணி எப்படியோ எதையோ சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு ஒரே பசி. என்ன சமைச்சேனோ, எப்படி சமைச்சேனோ, அப்புக்குன்னு சாப்பிட்டுட்டேன். ஆனா ரவி சாப்பிடவே இல்லை. சாப்பாடை தூக்கி போட்டான். ஐயோ ஐயோ, அந்த நாய்க்கு தூக்கி போட்டானே. ஐய, அவனுக்கு பிடிக்கல போல. நான் நினைச்சது சரி. அவன் வந்தான் ஒரு உறுதியா என் பக்கத்துல. பாரு பையா, நீ பாத்துட்டல, இப்ப எனக்கும் தெரியும் உனக்கு தெரியும், உனக்கு சமைக்க தெரியாது, உன்னை நான் வச்சுக்க முடியாது. இப்ப நான் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புத்தகம் எழுதணும், எனக்கு யாராவது சமைச்சு கொடுக்கணும். நாள் அந்த வேலை நடக்காது. நீ கிளம்பு, நீ காலையில வேணா கிளம்பு. இந்தா 10 ரூபா வச்சுக்கோ பஸ்ஸுக்கு செலவு. சார் முடியாது சார், நான் உங்கள்கிட்ட இருக்கேன் சார், நான் எப்படியாவது கெஞ்சி கெஞ்சி கெஞ்சினேன். அப்போ ரவி திரும்பவும் நான் நினைத்ததை போல், சரி இருந்து தொலை, நானே உனக்கு கத்து கொடுக்குறேன்னு சில குழம்பு ரசம் இதெல்லாம் கத்து கொடுத்தேன். அன்னிலேருந்து நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம். தினம் எனக்கு காசு கிடைக்கும். என்ன, காய்கறி வாங்க. நான் திருடனாச்சே, கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சேன். என்னோட திட்டம் என்ன தெரியுமா? கொஞ்சம் காசு சேர்ந்த பிறகு அந்த ரயில் டிக்கெட்டை வாங்கி ஓடிய போடணும் மദ്രാஸ்க்கு, இன்னொரு ஏமாளிய பிடிக்க. பெண்ணிட்டெல்லாம் ரொம்ப எல்லாம் நம்ம திருட முடியாதுன்னு எனக்கு புரிந்து விட்டது. உடனே ஒரு 10 நாள் 15 நாள் காசு கொஞ்சம் நல்லா சரி நம்ம இனிமே கிளம்ப வேண்டியதான்னு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு மாலை பொழுது திடீரென்று ரவி வந்தான். கதவை தடார்னு திறந்து, ஏய் ஏய் ஹரி ஹரி, என்னோட புத்தகத்தை பப்ளிஷ் செய்ய போறாங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு குழந்தை மாதிரி அந்த சின்ன அறையில குதிச்சு குதிச்சு வந்தான். இந்த பாரு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க எனக்கு அட்வான்ஸ்ல, நீ வச்சுக்கப்பா, இந்த 10 ரூபாய் நீ வச்சுக்க, நீ போய் மிட்டாய் வாங்கிக்கோ. மிகவும் சின்ன குழந்தையை போல் சொல்லிவிட்டு ரவி அந்த காசை எடுத்துக்கொண்டு அவன் படுக்கும் அறையில் சென்று அந்த மெத்தையின் அடியிலே அடுக்கி வைத்து, என்னத்த சொல்றது, நான் திருடன். என்ன லூசு பையன் என் முன்னாடியே காசை அடுக்கி வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு மூளை பத்தாது. நான் சேமிச்சு வச்ச காசு இருக்கு, இந்த காசு வேற. 5-6 மாசத்துக்கு கவலையே இல்லை. இன்னைக்கே நான் கிளம்பணும். இன்னைக்கு ராத்திரி ஒரு வழி, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு முடிவெடுத்து சாப்பிட்டு விட்டு ரவி தூங்கி விட்டான். ஆழ்ந்த உறக்கம். மெதுவாக போய் அவன் மெத்தக்கடியில இருந்து எல்லா பணத்தையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு டாட்டா ஏமாளி சொல்லி கிளம்பினேன். ஒரே ஓட்டம் ஸ்டேஷனுக்கு. டிக்கெட் எல்லாம் நான் வாங்கல. இன்னைக்கு சார் நான் டிக்கெட்டை வாங்கியிருக்கேன். ஓடி போனே. ரயில் அப்பொழுதும் கிளம்பின்னு இருந்ததுன்னா ஏறி தாவி பிடிச்சிருக்கலாம் சார். ஆனா 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 நான் போல சார். நான் அந்த ரயில் ஏறல. என் கால்கள் என் கால்கள் பின்னி கொண்டன. நான் என் கண் முன்னால ரயில் போய்விட்டது. சரி, பல பல எண்ணங்கள். என்ன செய்வது, என்ன என்னெல்லாமோ குழப்பம். சரி, என் கால் போன போக்கில் நான் நடந்து சென்றேன். கையில் இவ்வளவு பணம். மனசு கிணத்தது. யோசித்தேன், நான் எவ்வளவு பேரை நான் திருடி இருக்கிறேன். எல்லோரோட முகமும் மனதில் வந்தது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க. அம்மா, அட்டி வாங்கியிருக்கேன் சார், அட்டி வாங்கியிருக்கேன் செம்மத்தியா. சில பேர் கோபமா கத்திருக்காங்க. சில பேர் என்ன அடிச்சிருக்காங்க அவங்கள. அம்மா, ஆனா ரவி முகத்தை நான் எண்ணி பார்த்தபோது எனக்கு என்னவோ
அவன் அழுவான் என்றுதான் தோணித்து. அவன் கட்டாயம் அழுவான். மனசு உடைந்து போயிடுவான். என்னவோ செஞ்சது மனசு. அதுக்குள்ள தூறல் தூறல் மழையாகிது. ஓடினேன். சரி எங்க போய் அங்க ஒரு மரம் தெரிந்தது. அங்க போய் அஹ், அஹ், அங்க போய் நின்றேன். இதுக்குள் உடம்பெல்லாம் தெப்பம். தண்ணியா என் நோட்டெல்லாம் கூட தண்ணி ஆயிடுச்சு சார். இவனிடம் இருந்தால் என்ன கத்துக்க முடியும்? எழுத படிக்க கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பான். இது ஒத்து வராது நமக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் பண்ணுவது தப்பு. இல்ல, என்னவோ ஒண்ணு செஞ்சது. திடீரென்று பார்க்கிறேன், ரவி வீட்டு முன்னாடி இருந்த மரத்தில் நான் நிற்கிறேன். என்னை அறியாமல் நான் அங்கு வந்து சேர்ந்து விட்டேன் திரும்பவும். சரி, திரும்பவும் பின்பக்கம் போய் அந்த வளைந்து நெளிந்து இருக்கும் படிகளில் ஏறி முடக்கா முடக்கா இருக்கும் அந்த கதவை மெதுவாக திறந்து மெதுவாக சென்று ரவி படுத்துக் கொண்டிருக்கும் பணத்தை, அந்த ஈர நோட்டுகளை அப்படியே படுக்கையில் அடுக்கி வைத்து விட்டேன். போய் தூங்கியும். ஏய், எழுந்திருப்பா ஹரி, என்ன தூங்கிட்டு இருக்க? இந்தா டீ குடி. என்ன உடம்புல ஜுரம் மாதிரி வேற இருக்கு? என்ன இப்படி தப்பமா நனைஞ்சிருக்க? ரவி, ஐயோ கண்டுபிடித்து விட்டானா? ஒண்ணு இல்ல. வளரினேன். என்னப்பா, என்ன ஆச்சு உனக்கு? இந்தா டீய குடி. அப்புறம் பாரு ஹரி, இனிமே உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறதா முடிவெடுத்துட்டேன். இந்தா இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ. இனிமே இது போன மாசத்து சம்பளம். ஒரு மாசமும் உனக்கு கொடுப்பேன். அந்த நோட்டை அவன் கையில இருந்து வாங்கின பொழுது ஈரமா இருந்ததுங்க. ஆமா. அவனை பார்த்தேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவன் என்ன பார்த்தான் ரவி, நான் அவனை பார்த்தேன். அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. அவனுக்கு தெரிந்து விடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. அப்புறம் அவனுக்கும் புரிஞ்சிடுச்சுங்க, எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு. ஆனா நான் எதுவுமே பேசல. ரவியும் எதுவும் பேசல. இந்த நோட்டை வாங்கினேன். அப்படியே போயிட்டேன் சமையல் சமைக்க. பார்த்தேன். ஆமா, இன்னைக்கு நான் ஒரு பெரிய பப்ளிஷருங்க. உங்களுக்கு தெரியுமா என்னோட ஆஸ்தான எழுத்தாளர் யார் என்று? அட நம்ம ரவி சார் தான். என்ன பிடிச்சுதா கதை? இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் நம்மளை புரட்டி போட்டுடுங்க. ஆமா, எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். It was fantastic, Shama. Really enjoyed. Where did you get the story from? Where did you source it from? All of you guess, very known writer. You will be surprised. Guess. Renu Meera, ma'am. Huh? Renu Meera, ma'am. Number Ruskin Bond, the thief. Oh. You have translated it beautifully. Extremely beautiful translation. I made it my story. அவ்வளவுதான். ரொம்ப beautiful. அந்த கதையை போய் படிங்க. ரொம்ப அப்படியே என்ன டச் பண்ணிட்டு அந்த கதை. சரி, அத இன்னைக்கு நான் ஐ ஃபர்ஸ்ட் தாட் இங்கிலீஷா தமிழா